ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ சப்போர்ட் ரேப்பிடோ அப்படிங்கிற இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல பிளேஸ்லேயே எனக்கு வந்துட்டு ரேப்பிடோ ஆப்பில் வந்து பைக் டேக்ஸி வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு அர்ஜென்ட்டுக்காக நான் எங்கேயாவது போனோம் அப்படின்னாலும் நான் புக் பண்ணோன்னா உடனே சீக்கிரம் எனக்கு வந்து பைக் டேக்ஸி வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆ அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை விட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சில பிளேஸில் ஒரு லோக்கல் பிளேஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் சென்னை ட்ராவல் பண்ணுறேன். சென்னையிலேருந்து ஒரு லோக்கல் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு மெட்ரோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அந்த மாரி பஸ்ல போனோம் அப்டின்னாலும் ரொம்ப நேரம் நின்னு போறதுக்கும் சரி, பஸ் வர மட்டும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா, எனக்கு ரேப்பிடோல நான் அதுல போறப்ப பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு உடனே வந்து கிடைச்சிருது. அதுவும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்லயே எனக்கு போ வேண்டிய இடத்துக்கு போக முடியுது. அதுவும் போக எனக்கு அது சேஃபாவும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரேப்பிடோ ஆப்ல வந்து என்னலாம் குடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் ரேப்பிடோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நீங்க வந்து ரேப்பிடோல பைக்ல ஏறுனோனே ப்ராப்பரா ஹெல்மெட் குடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு சில ரேப்பிடோ டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கறதில்ல. நீங்க வந்து ஹெல்மெட் கட்டாயம் வந்து கேட்டு வாங்கிக்கங்க. அதான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஹெல்மெட் வந்து நமக்கு குடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பெனிஃபிட்ஸே அதிக பேர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். கையில வந்து கேஷ் வச்சிருக்க மாட்டோம். ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி இருக்கிறதும், ஆப்ல பே பண்றதும் வந்து நெறைய பேர் பண்றோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு பஸ்ல ஏறி பஸ்ல இப்ப தான் பேமெண்ட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பஸ்ல சில்லறை வேணும், என்கிட்ட கேஷ் இருக்காது. ஏடிஎம்ல காசு எடுப்பேன். ரூ. 500 வந்துரும். அத கொண்டு போய் பஸ்ல குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், எல்லா கண்டக்டர் அண்ணாகிட்டயும் சில்லறை இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வேற டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணலாம்னா, அஃபோர்டபுள் வேற ஏரியாவுக்கு போறதுக்கு அதிகப்படியான செலவாகும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரேபிடோ தான் இதுவுமே யூஸ் பண்ணுவேன். மை ரைட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் சென்னையில போனது. பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கிற ரைட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா, எக்மோர்ல இறங்கி அங்கருந்து பழைய விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நான் வெளிய போய் ஒரு ஆட்டோல கேட்டேன். கிட்டத்தட்ட அந்த அண்ணா சொன்னது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 200 சொன்னாரு. ரூ. 200 குடுத்து நான் அங்க போணுமா அப்படின்னு பார்த்து ரேப்பிடோல பார்த்தப்ப வெறும் ரூ. 41க்கு என்ன கொண்டு போய் விட்டது ரேப்பிடோ தான். அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது நான் ஆட்டோக்காரங்களையும் நான் குத்தம் சொல்ல. ஒரு சிலர் வந்து நியாயமா இப்போ மினிமம் சார்ஜ் கரெக்ட்டான சார்ஜஸ் வாங்கி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அதிகப்படியான அமௌண்ட் கேட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அது வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஆ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பேசஞ்சரா இருக்கு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுல வந்து அண்ணா பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் காலையில வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அதே டைம் அந்த ரூட்ல போறப்போ ஒரு ரேப்பிடோ ஓட்டி, ஒரு மினிமம் இப்போ ஒரு ரூ. 41 கிடைச்சது அப்படின்னாலும், அதுல ஒரு சின்ன அமௌண்ட் அவருக்கு கிடைச்சாலுமே ஒரு டீ செலவுக்கா இருக்கும். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்றாங்க. நெறைய ஒர்க்குக்கு போறவங்க வந்து காலையில ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் டைம்ல ஒரு அடிஷனல் இன்கம்க்காக வந்து ரேப்பிடோல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமர்ன்னு வச்சுக்கங்க. நான் ஒரு கஸ்டமர். நான் வந்து ரேப்பிடோல போறப்ப எனக்கு என்னெல்லாம் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நான் மோஸ்ட்லி வந்து ரேப்பிடோ யூஸ் பண்ண தொடங்குனேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து ரேப்பிடோ வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. போலாமா அதிகமா இருக்கும் அந்த மாரிலாம் நெனச்சுட்டு இருந்தேங்க. ரேப்பிடோல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க சேஃப்டி ப்ரொசீஜர் குடுக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மேப்ல வந்து லொகேஷன்ஸ் இருக்கும். அது மூலமா நம்ம லைவ் லொகேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அதிலயும் பார்த்துக்கலாம். ட்ரஸ்டட் கான்டாக்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அது போக மெயினானது இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு ரேப்பிடோல போறீங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, பெர்சனல் ஆக்சிடென்ட் டெத் ஆருக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000 வரையும் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ரூ. 1,00,000 வரை குடுக்குறாங்க. ஓபிடி ட்ரீட்மென்ட்க்கு ரூ. 3,000 வரை குடுக்குறாங்க. இத கிளைம் பண்றதுமே நம்ம ட்ரிப்பு மேபி ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு இவங்க இன்சூரன்ஸுமே டிராவலுக்கு வந்து ப்ரொவைட் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இப்ப திடீர்னு நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, இல்ல அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு டாக்ஸியோ, இல்லன்னா ஒரு ஆட்டோவோ எடுத்து போறீங்க அப்படின்னா, அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுல இருக்காங்கிறது எனக்கு தெரியல. மேபி இருந்துச்சுன்னா யாராவது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? அப்போ குறைஞ்ச ரேட்லயும் என்னால முடியுது. சேஃபாவும் என்னால முடியுது. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்லன்னா ஒரு சின்ன தட்டல், முட்டல் ஆயிருச்சு அப்படின்னாலும், எனக்கு இதுல ஒரு சேஃப்டி இருக்கு. அதனால வந்து நான் ராபிடோ வந்து அதிகமா யூஸ் பண்றேன். மேபி எங்க லொகேஷன்ல கிடையாது. ஒரு சில லொகேஷனுக்குலாம் போறப்ப நான் வந்து யூஸ் பண்றேன். கிளைம் பண்றதுமே ஈஸியா இருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அதுலயுமே அவங்க என்னலாம் குடுத்துருக்காங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் கிளைம்ல போறேன். கிளைம் ப்ரொசீஜர்ல வந்துட்டு, நீங்க வந்து ஆப்புக்குள்ளேயே இது பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளைம் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அக்கோ டாட் காம் அப்படிங்கிறது கூட தான் வந்துட்டு ஆன் அக்கோல தான் வந்து இவங்க வந்து நமக்கு இன்சூரன்ஸுமே ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போனீங்கன்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான நமக்கு ஒரு குடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்த எதுலயுமே இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு கவரேஜ் இருக்கும். அதாவது லோன் புரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு வந்து குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ரூ. 1,00,000 வரை லோன் ப்ரொடெக்ட் குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்டின்னா, நம்ம லோன் கட்டிட்டு இருக்கோம் அப்டின்னா, அந்த டைம்ல வந்து நம்மள புரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட்டா இருக்கும்னு சொல்லி நெனைக்கிறேன். உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ரேபிடோக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி ரேபிடோல வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. மேபி ரேபிடோ இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரேபிடோ அப்படிங்கிறது நம்மள மாரி பேசஞ்சருக்கான சேஃப்டி மட்டும் கிடையாது. ஒரு குறைஞ்ச செலவுல போறக்கான ஒரு போக்குவரத்தும் கூட. இத வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுங்க. பைக் டாக்ஸிய வந்து ரேபிடோ மட்டும் கிடையாது. பைக் டாக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா என்ன நிறுவனம் வந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்து இன்னும் யாராவது புதுசா கொண்டு வந்தீங்கனாலும், நம்ம வந்து புது புது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிஸியான லைஃப்ல பார்த்தீங்கன்னா, கிரவுடான சிட்டில இருக்கிறப்போ, கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிறது தேவ. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரேபிடோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆ ரேபிடோவ பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. எவ்வளவோ நல்லா இல்லாத விஷயத்துக்கு எல்லாமே வீடியோஸ் நெறைய பேர் போடுறாங்க. ஆ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நல்ல விஷயத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி போடுற மாரி நான் பார்த்தது கிடையாது. நம்ம நாட்ல நல்லதுனாலே நெறைய பேத்துக்கு புடிக்க மாட்டேங்குது. மேபி அது ஏன்னு தெரியல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ரேபிடோ டிரைவர்ஸ் அண்ட் ரேபிடோ கஸ்டமர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.